திருவிழால ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, தேர் கூட போறது. அது மட்டுமா சந்தோஷம்? தேர்ல அலங்கரிக்கப்பட்ட அந்த பூக்கள் அலங்காரத்த பார்க்கறது கூட ஒரு சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அத தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைகள் மற்றும் எல்லாருமே, பக்தர்கள் அனைவருமே. அதுவும் இந்த சகாய மாதா ஆலயம் புதுமைகள் பல நடந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு. நெறைய பேரு நல்ல வேலை கிடைச்சு, நல்லா செட்டில் ஆயிருக்காங்க. அதுக்கெல்லாம் மாதாவோட அற்புதங்கள் தான் காரணம். கட்டுப்படி சகாய அன்னை ஆலயத்துல நடந்த நிகழ்வுகளின் ஃபோட்டோக்கள பார்த்துக்கிட்டே, எங்க சர்ச்சில ஃபாதர் என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். எங்க சர்ச்சில ஃபாதர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம ஒருத்தர அன்பா செய்றோம் அப்படின்னா, அவங்கள மகிழ்ச்சியா வச்சுப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அன்பு செய்றவங்க பிறர நோகடிக்க மாட்டாங்க அப்படின்னும் சொன்னாரு. ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்தது பிரசங்கம். பிறர் அன்பு செய்றவங்க இது குறை, அது குத்தம் அப்படின்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. பாராட்டுவாங்க அப்படின்னும் சொன்னாரு. ஸோ, நம்மகிட்ட அன்பு இருக்கா அப்படின்னு நாமே நம்ம செல்ஃப் அகத்தாய்வுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம செல்ஃபா யோசிச்சு ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சகாய மாதாவோட ஆசீர்வாதமும் அருளும் உங்களோடு நிறைந்திருப்பதாக என்று வாழ்த்தி இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.